வெல்கம் டு வாங்க சுவையாக சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் பிரியாணி செய்கிறத பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவீங்க. இன்றைக்கி இது நான் என்னோடய ஓன் ப்ரிப்பரேஷனில் பண்ணியிருக்கிறேன். பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்ப்போம். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கிறேன். இது மெரினேஷனுக்கு ஒரு சின்ன பீஸ் ஜிஞ்சர், கார்லிக், 3 ரெட் க்ரீன் சில்லி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொரியண்டர் லீஃப், மல்லி இலை இவ்வளோ எடுத்துருக்கிறேன். இதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மட்டனோட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். அப்புறமா இதுக்கு வெங்காயம், தக்காளி, அதுக்கு கொஞ்சோளம் இஞ்சி பூண்டு, க்ரீன் சில்லி, புதினா, மல்லி இலை. இது வந்து நம்ம கிரேவி உண்டாக்குறதுக்குள்ள திங்ஸ். இப்போது இதுக்குள்ள மசாலா பார்த்திங்கன்னா, இதுக்கு தேவையான மசாலா 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர், தேவைக்கு சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சள்தூள், அப்புறமா மெரினேட் பண்ணுறதுக்கு தயிர், இது தாளிக்கிறதுக்குள்ளது. அப்புறமா இது மசாலா, இந்த பொடி தான் பிரியாணி பொடி நம்மளே உண்டாக்குறோம். மிளகு 1 டீஸ்பூன், சின்ன சீரகம் 1/4 டீஸ்பூன், பெரிய சீரகம் 1 டீஸ்பூன், பட்டை ஒரு சின்ன பீஸ், அன்னாசிப்பூ ஒரு எதழ், ஒரு சின்ன பீஸ் ஜாதிபத்திரி, 2 கிராம்பு, 2 ஏலம், இவ்வளோ. இது வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இதை பவுடர் பண்ணி இந்த நம்ம மசாலா கூட சேர்த்துக்கிறோம். இப்போ மெரினேஷனுக்கு அரைச்சிட்டு வந்திருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற சில்லி பவுடர், மல்லித்தூள், மஞ்சள், உப்பு இவ்வளோத்தையும் சேர்த்து இது கூட மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊறுறதுக்கு வச்சிடணும். இப்போ நம்ம மெரினேஷன் பண்ணியிருக்கிறது ரெடி ஆகிட்டு, இதை இப்போ வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம மெரினேஷன் பண்ணி வச்சுருக்கிறத குக்கரில் எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு இப்போ கொஞ்சோட தண்ணி ஆட் பண்ணால் போதும். மட்டனில் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு வேக வைக்கணும். பேலன்ஸ் இருக்கிற அந்த மட்டனில் உள்ள அந்த ஜூஸை வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பிரியாணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும் பிரியாணி செய்கிறதுக்கு. ஆயில் சூடாயிட்டு இப்போ ஒரு 2 பே லீஃப், ஒரு 2 பீஸ் பட்டை, கிராம்பு, ஏலம், அன்னாசிப்பூ, ஜாதிபத்திரி இவ்வளோத்தையும் போடணும். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். மெரினேட் பண்ணதுலேயும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இது 2 கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணி மசாலா தனியாக பிரித்து வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் போட்டிருக்கிறோம், பேலன்ஸ் இருக்குது. இதை லாஸ்ட்டில் ரைஸ் 3/4 குக் ஆனதுக்கப்புறம் இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் புதினா ஆட் பண்ணிக்குவோம்.
மட்டன் சூப்பில் இருந்து நம்ம அரிசி வந்து 1/2 கிலோ எடுத்துருக்கோம். அதுக்கு 1க்கு 2 மடங்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மட்டன் சூப்பில் உள்ள தண்ணி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதோடு சேர்ந்து இதை ஒரு கொதி வந்த உடனே நம்ம 1/2 அன் ஹவர் அரிசியை ஊற வச்சுருக்கிறோம். அந்த அரிசியை ஆட் பண்ணி சீக்கிரம் ரெடி ஆகிடும். தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஒரு 10 மினிட்ஸில் நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள், குக் ஆகிட்டு இருக்குது. இதை இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சாலே போதும். 10 to 15 மினிட்ஸில் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் நான் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுவேன். அப்போ தான் காரம் வந்து ஏற்கனவே நம்ம நிறைய காரம் போட்டிருக்கோம், அது அட்ஜஸ்ட் ஆகும். ஜஸ்ட் இது ஃப்ளேவருக்காக தான் பச்சை மிளகாய். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இது இப்போ ஒரு 2 செகண்ட் இதோடு இப்படி இருந்துட்டு அப்புறமா ஆஃப் பண்ணி அந்த தம்லேயே அந்த சூட்டுக்கே வந்துடும். இப்போ நம்ம பிரியாணி ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதில் தேவைன்னா நீங்கள் ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம். அப்புறமா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணி கூட எங்கள் ஊரில் தக்காளி ஜாம் ரொம்ப ஃபேமஸ். அந்த தக்காளி ஜாம் பற்றி வீடியோ இன்னொரு அடுத்த வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ.